மேடம் நீங்க சொல்லுங்க, தாமிரபரணி நாம் தமிழர் கட்சி குறிப்பா உங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் கடல் மாநாடு, மரம் மாநாடு, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்றீங்க. இப்ப தாமிரபரணிக்காக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய 5 தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகளும் சேர்ந்து போராடி இருக்கலாமே. நீங்க கடுமையான அழுத்தம் கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு நடவடிக்கை கிடைச்சிருக்கும். நாங்க ஏற்கனவே பல போராட்டங்களை அதுக்காகவும் நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். அண்ணன் சீமான் மட்டும்தான் வந்து ஆத்து மணல் கொள்ள எடுக்க கூடாதுன்னு சொல்லி களத்திலே வந்து நின்னதுனாலதான் இன்னைக்கு பெருமளவு ஆத்து மணல் கொள்ளை இங்க தடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. நாங்க வர்ற பட்சத்துல எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் வரும் பட்சத்துல உறுதியாக அந்த தாமிரபரணி ஆற முழுமையாக தாமிரபரணி ஆற்றாக மாற்றி காட்ட எங்களால செயல் திட்டங்கள் எங்கிட்ட இருக்கு. அந்த ஆக்கிரமிப்புல அகற்றுவோம். அதுல எந்த கழிவுகளையும் கலக்க விட மாட்டோம். பாதாள சாக்கடைக்கு இங்க வேற ஏதாவது திட்டம் இருக்கா? ஆற்று மணலுக்கு மாற்றாகத்தான் பாதாள சாக்கடைக்கு எந்த திட்டமும் கிடையாது. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா சுத்தமல்லியில இருந்து தாமிரபரணி ஆற்று தண்ணி தான் திருநெல்வேலி காவால வருது. ஆனா அந்த நகர பகுதி முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருக்க உங்களுக்கு காட்சிப்படுத்த நாளை காமிக்கிறேன் பாருங்க. அந்த காவா முழுவதும் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி காமுங்க பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இல்ல எந்த இடத்துல காட்டுறீங்க? அது திருநெல்வேலியில அந்த மைய பகுதி இருக்கு இல்லையா? அந்த ஐயோ சகோதரி எப்ப எடுத்த போட்டோ? 5 வருஷத்துக்கு முன்னாடியா இப்பமா? ஐயா இப்போ இன்னைக்கு எடுத்த படம். இன்னைக்கு எடுத்த படம். இடம் தெரியாம இந்த ஆட்சி போனீங்கன்னா அது எங்க எடுத்ததுன்னு எனக்கு தெரியும். திருநெல்வேலி காவாய். திருநெல்வேலில பல காவா இருக்கு. அது எந்த காவான்னு சொல்லுங்க. திருநெல்வேலி காவா வர்ற பகுதி எது? அவங்க வந்து டவுன் பகுதி டவுனுக்குள்ள இருக்க இந்த திருநெல்வேலி கால்வா வரிசையா வரும். சரிங்களா? சரி, ஓகே. அந்த பகுதி அது. இந்த பாருங்க. இப்போ வந்து நீங்க பேசுங்க. நீங்க தான் உங்களுக்கு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு போதுமான நேரம் தரும். அப்படி கொடுக்காம விடவே மாட்டேன். இந்த பாருங்க திருநெல்வேலி கால்வாயோட குப்பை கூலம். இவங்க ஸ்மார்ட் சிட்டின்ற பேர்ல 2 பேருமே நான் அதான் சொல்ல வரேன். அதிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பல கோடிகளை கொட்டி கட்டடங்களை மட்டும் கட்டுறாங்க. திருநெல்வேலி நகர பகுதியில இண்டோர் ஸ்டேடியம் 14 கோடி செலவுல கட்டி இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. அவங்க சொன்ன சாதனை மூடி கிடக்கு. நான் சொல்ற கருத்தை ஏத்துக்கிட்டு நயினார்குள பகுதி இருக்குங்களா? நயினார்குள பகுதி நான் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நயினார்குள பகுதி இருக்கு இல்லையா? நயினார்குள பகுதி அதை சுற்றி அந்த குளத்தை சுத்தி நடைமேடை உருவாக்கி இருக்காங்க 11.3 கோடி செலவுல. அது மூடி கிடக்கு. அதுல இப்ப இன்னைக்கு நம்ம அப்பா ஸ்டாலின் இருக்கிறார் இல்லையா? அவரோட பிள்ளைகள் மட்டும்தான் அதுல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல பாரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. இத சொல்லிதான் ஆவணும். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்றேன், நாங்களும் போட்டாளர் அமைக்கலாம். தனிப்பட்ட முறையில அதை வந்து அப்பா பிள்ளைன்னு சொல்ல கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்வர் அவமரியாதையை பேசுறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது.